கனியின் அன்பு வணக்கம். சந்தனமுல்லை பாகம் 6. சுடுகாட்டிற்குச் சென்று வண்டை பிடித்து கொண்டு வந்தாள் இனியா. இவர்களின் வருகைக்காக காத்து கொண்டிருந்த பூசாரியோ வண்டை கையில் வாங்கினார். அம்மா இனியா, இந்த கோழியை அறுத்து இரத்தத்தை வண்டின் மேல் தெளிக்க வேண்டும். நீ தெளித்தவுடன் வண்டானது பறந்து சென்றால் உங்கள் தாத்தா உயிர் பெற்று விடுவார். அதுவே இந்த இரத்தம் மேலே பட்டு வண்டு இறந்துவிட்டால் தாத்தாவும் இறந்து விடுவார் என்று பூசாரி கூறினார். இவளுக்குச் சற்று பயமானது. பூசாரி வண்டை மந்திர தகட்டின் மேல் வைத்தார். அறுக்கப்பட்ட கோழியின் இரத்தத்தை இனியா வண்டின் மேல் தெளிக்க வண்டு சற்று தூரம் பறந்தது. அப்பாடா, தாத்தா உயிர் பிழைத்து விடுவார் என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கும் சமயம் வண்டானது கீழே விழுந்து இறந்தது. எல்லோரும் பூசாரியை திரும்பி பார்த்தார்கள். ஐயா, என்ன இது? வண்டு இறந்து விட்டதே. உங்கள் தாத்தா இன்னும் 1 வாரம் வரைதான் உயிருடன் இருப்பார். அதற்கு மேல் இருக்க வாய்ப்பில்லை. ஐயா, என்ன சொல்றீங்க? வேறு ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் என்று இனியா கேட்க, பரிகாரம் ஏதும் இல்லாத போதும் அவர் இனியாவின் வசீகரமான முகத்தை பார்த்தார். இந்த பெண்ணை வசியப்படுத்தி நாம் யாவலுக்கு பலி கொடுத்தால் அதிக சக்தி கிடைக்கும் என மனக்கணக்கு போட்டுக்கொண்டே அவளை பார்த்தார். இனியாவின் அம்மா மீண்டும் பூசாரியிடம் பரிகாரம் ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள் என கூற, பரிகாரம் இருக்கு. அதற்கு உங்கள் மகள் இனியா மட்டுமே செய்ய முடியும். பரிகாரம் செய்தால் தாத்தா நிச்சயம் உயிர் பிழைத்து விடுவார் என்று என்னால் கூற முடியாது. ஆனால் பிழைத்தாலும் பிழைக்கலாம் என அவர் கூறினார். இதை கேட்டு எல்லோரும் சற்று அமைதியாக இருக்க, இனியா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய தாத்தாவிற்காக நான் என்ன வேணுமானாலும் செய்வேன் என்று கூறினாள். அப்படியென்றால் நாளை சித்ரா பௌர்ணமி. நாளை இரவு 12 மணிக்கு இந்த பரிகார பூஜை செய்தால் நன்மை உண்டாகும். இனியா, நீ எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும். ஒருவேளை உனக்கு பசியாக இருந்தால் பால் மட்டும் குடித்துவிடு என்று கூறிவிட்டு அவர் பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய புறப்பட்டார். இனியா தான் வைத்திருந்த குடுவையை பார்த்தாள். இவ்வளவு அழகான குடுவை, ஆனால் அதை திறக்கத்தான் முடியவில்லை என புலம்பிக் கொண்டே உறங்கிவிட்டாள். அதிகாலையில் எழுந்து பூஜைக்கு தயாரானாள். அவள் முறைப்படி ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்தாள். ஏனோ தெரியவில்லை, அந்த குடுவையின் மேல் எனக்கு ஈர்ப்பாகவே உள்ளது. அதனை விட்டு பிரிய மனமில்லாமல் இருக்கிறது. இரவு நான் சுடுகாட்டுக்குச் செல்லும் பொழுது அந்த குடுவையை கண்டிப்பாக எடுத்துச் செல்வேன். இனியா, பூஜைக்கு நேரமாகிவிட்டது, பூசாரியோடு போ என்று அம்மா கூறினார்கள். இனியா போகாமல் தயக்கத்துடன் தன் தம்பியையும் சித்தப்பாவையும் பார்த்தாள். என்ன இனியா, எங்களையே பார்க்குற? நேற்று நீதானே சொன்ன எதுவா இருந்தாலும் செய்வேன்னு, இப்போ என்ன அப்படி பார்க்குற? இல்லை சித்தப்பா, ரொம்ப பயமா இருக்குது, நீங்க கூட வந்தா நல்லா இருக்குமே என்றாள். இனியா, நீ நினைக்கிற மாதிரி அங்கே பேய் பிசாசெல்லாம் எதுவும் இருக்காது. பூசாரியை நம்பி நீ தைரியமா போகலாம் என்று கூற, அவளும் தான் வைத்திருந்த குடுவையை எடுத்துக்கொண்டு பூசாரியுடன் சென்றாள்.